Praise the Lord. Greetings to you all in the name that is above every name, the name of our Lord and Savior Jesus Christ. எல்லா நாமத்திற்கும் மேலான நம்முடைய ஆண்டவரும் இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்து நாமத்தில் உங்கள் யாவரையும் வாழ்த்துகிறோம். As the pastors of the Sharon Church, we count it a joy and an honor to bring the word of God to you today. சாரோன் திருச்சபையின் போதகர்களாக தேவனுடைய வார்த்தை இன்றைக்கு உங்களுக்கு கொண்டு வந்து கனத்துக்குரிய காரியம் மகிழ்ச்சிக்குரிய காரியமாய் கருதுகிறோம். The word of God is going to bless us today. தேவனுடைய வார்த்தை இன்றைக்கு நம்மை ஆசீர்வதிக்க போகிறது. Heaven and earth shall pass away, but not the word of the living God. வானமும் பூமியும் மாறி போகும், ஆனால் ஜீவனுள்ள தேவனுடைய வார்த்தை ஒருபோதும் மாறாது. The word of God stands forevermore. தேவனுடைய வார்த்தை என்றென்றைக்கும் நிலைத்து நிற்கும். The Bible says the Lord is good and his mercy endureth forever. வேதம் சொல்லுகிறது கர்த்தர் நல்லவர், அவருடைய கிருபை என்றும் உள்ளது. நம்ம எல்லாரும் சேர்ந்து சொல்லலாமா? Let us all say together. கர்த்தர் நல்லவர், அவர் கிருபை என்றும் உள்ளது. God is good and his mercy endures forever. கர்த்தர் தாமே உங்கள் மேல் கிருபையாய் இருப்பாராக, தம்முடைய முகத்தை உங்கள் மேல் பிரகாசிக்க பண்ணுவாராக. May the Lord be gracious unto you. May the Lord cause his face to shine upon you. உங்களுடைய இருதயத்தின் வாஞ்சைகள் எல்லாம் நிறைவேற்றி உங்களை ஆசீர்வதித்து சமாதானம் அருளி என்னாலும் காப்பாராக. May the Lord fulfill all your heart's desires, bless you, give you peace and keep you always. இந்த தேவன் சதா காலங்களில் நமது தேவன், அவர் நம்மை கடைசி வரைக்கும் நடத்த வல்லவராய் இருக்கிறார். This God is our God forever and ever, is able to lead us till the end. ஹalleluya. அவருக்கு எல்லா துதி கன மகிமை உண்டாவதாக. Hallelujah. To God be all the glory, honor and praise. கரங்களை தட்டி ஆண்டவரை மகிமைப்படுத்துவோமே. Let us clap our hands and glorify God. Praise the Lord. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இன்றைக்கும் என்னுடைய பிரசங்கத்துக்கு ஆதாரமாய் வேதத்திலிருந்து மத்தேயுக்கு எழுதின சுவிசேஷ புத்தகம் 6ஆம் அதிகாரம் 33ஆம் வசனத்தை வாசிப்போமே. For my message today, let us read from the Gospel of Matthew chapter 6 verse 33. தேவனுடைய வார்த்தை இப்படியாய் சொல்லுகிறது அல்லவா? The word of God says like this. முதலாவது தேவனுடைய ராஜ்யத்தையும் அவருடைய நீதியையும் தேடுங்கள், அப்பொழுது இவைகள் எல்லாம் உங்களுக்கு கூட கொடுக்கப்படும். But seek first the kingdom of God and his righteousness, and all these things shall be added to you. அப்பொழுது இவைகள் எல்லாம் உங்களுக்கு கூட கொடுக்கப்படும். And all these things shall be added to you. ஹalleluya. தேவனுடைய வார்த்தை நமக்கு வாக்கு பண்ணுகிறது, நான் உன்னை ஆசீர்வதிப்பேன், நீ ஆசீர்வாதமாய் இருப்பாய் என்று தேவனுடைய வார்த்தை நமக்கு சொல்லுகிறது அல்லவா? Hallelujah. The word of God promises us saying, I will bless you and you will be a blessing. ஆண்டவராகிய தேவன் தம்முடைய ஜனத்தை ஆசீர்வதிப்பதே அவருடைய சித்தமாய் கொண்டிருக்கிறார். It is the will of God to bless his children. தேவனுடைய ஜனமாகிய நாம் ஆவி ஆத்துமா சரீரத்திலே ஆசீர்வதிக்கப்பட்டு இருக்கும்படியாய் கர்த்தர் விரும்புகிறார். The Lord desires that we, the people of God, should be blessed in our spirit, soul and body. இங்கே நாம் வாசித்த இந்த வசனம் சொல்லுகிறது, அப்பொழுது இவைகள் எல்லாம் உங்களுக்கு கூட கொடுக்கப்படும் என்று ஆண்டவர் வாக்கு பண்ணுகிறார். Here in this verse that we just read, God is promising us saying, and all these things shall be added unto you. ஆவி ஆத்துமத்தின் சரீரத்தின் எல்லா காரியங்களையும் ஆண்டவர் அப்பொழுது கூட கொடுக்கிறவராய் இருக்கிறார் என்பதை நாம் ஞாபகப்படுத்திக் கொள்ள வேண்டுமே. We have to remind ourselves that the Lord will add blessings unto our spirit, soul and body. தேவ ஜனமாகிய நமக்கு ஆண்டவராகிய தேவன் எல்லாவற்றையும் கூட்டி கொடுக்கிறவராய் இருக்கிறார். The Lord our God, he always adds his blessings unto his people. இங்கே நாம் வாசித்த இந்த வசனத்துல ரெண்டு வார்த்தைகளை நாம் கவனிக்க வேண்டியது அவசியமா இருக்கிறது. In this verse that we just read, two words are very important. வேதம் சொல்கிறது முதலாவது. The Bible says first. இன்னொரு வார்த்தை சொல்கிறது அப்பொழுது. And the other word says and. இந்த வசனத்தின் ஆசீர்வாதமே இந்த ரெண்டு வார்த்தைகளில் அடங்கி இருக்கிறதை நாம் கவனிக்க வேண்டுமே. The blessings contained in this verse is based on these two words. முதலாவது, first, அப்பொழுது. and. முதலாவது முதலாயிருக்க வேண்டும். The first has to be first. அப்பொழுது எல்லாம் முதலுக்கு பின்னாக நிச்சயமாய் தொடருங்க. And then everything will surely follow the first. தேவ ஜனமாகிய நமக்கு தேவனுடைய ராஜ்யத்தை குறித்த விருப்பமும் வாஞ்சையும் முதலாவது காணப்பட வேண்டுமே. We, the people
people of God should first desire the kingdom of God. God should be the first priority in our life. நம்முடைய வாழ்க்கையில் நாம் தேவனுக்கே முதல் இடத்தை கொடுக்க வேண்டும். Put God first in your life. உங்களுடைய வாழ்க்கையில் முதல் இடத்தை தேவனுக்கு கொடுங்கள். Because first comes first. Amen. ஏனென்றால் முதல் வர வேண்டியது முதல் வர வேண்டும். What is your priority in your life today? இன்றைக்கு உங்களுடைய வாழ்க்கையில் எதற்கு நீங்கள் முக்கியத்துவம் முதல் இடத்தை கொடுக்கிறீர்கள்? நம்முடைய வாழ்விலே ஒவ்வொரு நாளும் முதலாவது தேவன் காணப்படட்டுமே. Every day of our life we must give the first place and priority to God. அந்த நாளுக்குரிய செயல் முதலாவது கர்த்தருக்கு இருக்கட்டுமே. Whatever you do, the first thing you should do it unto the Lord. அந்த நாளின் பேச்சு கர்த்தருடைய ராஜ்யத்தின் பேச்சால் முதலாவது இருக்கட்டுமே. Whatever you speak on that day, the first thing that you speak should be about the kingdom of God. அதற்கு பிறகு நீங்க என்ன செய்யணுமோ என்ன பேசணுமோ பேசி பாருங்க. அப்பொழுது வருகிற ஆசீர்வாதத்தை நீங்க கவனிப்பீங்க. When you first speak and do, giving importance and priority to the kingdom of God, and then afterwards when you do your things, you will see the blessings that will come upon you. ஆண்டவர் சொல்கிறார், அப்பொழுது இவைகள் எல்லாம் உங்களுக்கு கூட கொடுக்கப்படும்பா. The Lord says, and then all these things shall be added unto you. தேவனுடைய வார்த்தை, இந்த வசனம் பரலோகம் நமக்கு மருத்துவ சீட்டை போல நமக்கு இங்கே முதல் உதவியை குறிப்பிடுகிறது. This verse is like a medical prescription for the first aid for us from heaven. First seek the kingdom of God. முதலாவது தேவனுடைய ராஜ்யத்தை தேடுங்கள். இது தான் வாழ்க்கையின் ஆசீர்வாதத்தின் ரகசியமாய் தேவனுடைய வார்த்தை இங்கே நமக்கு அறிவிக்கிறது. Here the word of God reveals the secret of blessings in life. நம்முடைய நேரத்திலே முதலாவது ஆண்டவருக்கு கொடுக்கப்பட வேண்டும். You have to first give your time unto the Lord. நம்முடைய செயலிலே முதலாவது ஆண்டவருக்கு நாம் கொடுக்க வேண்டும். Your first action should be unto the Lord. அநேகர் படித்து எழுந்திருத்ததும் அவசர அவசரமாய் மற்ற காரியங்களை செய்வார்கள். Many people, as soon as they wake up on that day, they will do other things in a hurry. அதை செய்வதில் ஒன்றும் தவறில்லை. ஆனால் அந்த காரியங்களை செய்வதற்கு முதலாவது கர்த்தரை நீங்க ஸ்தோத்திரித்துட்டு மற்றதை செஞ்சு தான் பாருங்களேன். There's nothing wrong in doing like that, but before you do anything, you first thank and praise the Lord for the day and then start your day. அநேகர் எழுந்ததும் அந்த நாளின் செய்தித்தாளை பார்க்க விரும்புவார்கள். Many people, as soon as they wake up, they will first read the newspaper. அதிலே தவறில்லை. அதை படிப்பதற்கு முன்பாக தேவனுடைய வார்த்தையை நீங்க படித்துட்டு அதெல்லாம் செஞ்சு பாருங்களேன். There's nothing wrong in reading the newspaper, but before you could read the newspaper, you first read the word of God and pray unto the Lord and then read it. First seek the kingdom of God. முதலாவது தேவனுடைய ராஜ்யத்தை தேடுங்கள். அப்பொழுது இவைகள் எல்லாம் ஆண்டவர் உங்களுக்கு கொடுப்பாருங்க. And all these things shall be added unto you. அநேகர் இந்த காலத்திலே முதலாவது எழுந்ததும் தங்களுடைய தொலைபேசியை பார்த்து கொண்டிருக்கிறாங்க. Many people today, as soon as they wake up, they are looking at their mobile phones. அந்த தொலைபேசியை தேடிக் கொண்டிருக்கிறாங்க. They are looking for their mobile phone. அதை தேடுவதற்கு முன்பாக, பார்ப்பதற்கு முன்பாக முதலாவது தேவனுடைய ராஜ்யத்தையும் அவருடைய நீதியும் ஒரு நிமிஷம் தேடிட்டு அதெல்லாம் செஞ்சு பாருங்க. அப்பொழுது இவைகள் எல்லாம் உங்களுக்கு கூட கொடுக்கப்படுங்க. Before you could search for your mobile phone and search in your mobile phone, you first seek the kingdom of God and his righteousness, and then all these things shall be added unto you. இது முதல் உதவியாய் பரலோகம் நமக்கு பிரிஸ்கிரைப் பண்ணுதுங்க. Heaven has prescribed this verse as a first aid for us. இதை நாம் அநேக முறை நாம் மறந்துவிட்டு நமக்கு வேண்டிய முதல் உதவியை நாம் செய்யாமல் மற்ற காரியங்களை நாம் செய்வதனாலே தான் நாம் அநேக காரியங்களை இழந்து விடுகிறோம். Many times we forget to do the first things first, especially the first aid prescribed in this verse, and that is why we lose many blessings. காலைதோறும் அவருடைய கிருபைகள் புதியதா இருக்கிறது என்று வேதம் சொல்கிறது. The Bible says that God's mercies are new every morning. ஒவ்வொரு நாளும் காலையில எழுந்ததும் அவரை ஸ்தோத்திரம் பண்ணிட்டு அவருக்கு நேராய் நம்முடைய கரங்களை உயர்த்தி ஒரு அல்லேலூயா ஸ்தோத்திரம் துதி என்று சொல்லி அந்த நாளை ஆண்டவர் ஆசீர்வாதமாய் மாற்றி தரும்படியா அவரை தேடிட்டு மற்றதை செஞ்சு பாருங்களேன். The first thing when we wake up in the morning, we should first look unto his face and thank and praise the Lord for the day and lift up our hands and praise him. And then when you start your day, you see how blessed it would be. அந்த நாளுக்கு வேண்டிய எல்லா காரியங்களையும் ஆண்டவர் கூட கூட்டி கொடுப்பாரு.
God will add unto you and give whatever you need for that day. God is a God who would add things to you. Amen. ஆண்டவராகிய தேவன் நமக்கு கூட கொடுக்கிற தேவனாய் He இருக்கிறார். will add his divine strength into your strength. தேவன் உங்களுடைய பலத்தோடு கூட தன்னுடைய பலத்தை உங்களுக்கு கூட கொடுப்பார். He will add his wisdom to your wisdom. உங்களுடைய ஞானத்திற்கு தேவனுடைய ஞானத்தை கூட கொடுப்பார். He will add his ideas to your ideas. உங்களுடைய எண்ணங்களில் தேவன் அவருடைய எண்ணங்களை கூட கொடுப்பார். That's how he will lead us every day. அப்படிதான் நம்மை ஒவ்வொரு நாளும் வழி நடத்துவார். அப்படித்தான் ஆண்டவர் நமக்கு கூட கொடுத்து ஆசீர்வதிப்பாருங்க. That is how the Lord will add on to us and bless us. ஒவ்வொரு நாளும் நாம் என்ன செய்து கொண்டிருக்கிறோம்? Every day what are we doing? முதலாவது கர்த்தருக்கு கொடுக்க வேண்டியதை கொடுங்கல. First, let us give unto the Lord whatever we have to give him first. நம்முடைய பிரயாசங்களிலே கர்த்தருக்கு முதலாவது நாம் கொடுப்போம். Let us give our first efforts unto the Lord. அப்பொழுது ஆண்டவர் எல்லாவற்றையும் கூட உங்களுக்கு சேர்த்து கொடுப்பார். Then the Lord will add everything unto you. This is the secret of divine blessing in our life. இதுதான் நம்முடைய வாழ்க்கையில இருக்கிற தெய்வீக ஆசீர்வாதத்தின் ரகசியமாய் இருக்கிறது. ஆண்டவராகிய தேவன் நம்முடைய வாழ்விலே எல்லாவற்றையும் கூட கூட்டி கொடுக்கிறவராய் இருக்கிறார். Our God is a God who will add on every blessing upon our lives. பலத்தின் மேல் பலனை கொடுக்க விரும்புகிறார். God wants to add more strength to us. சுகத்தின் மேல் சுகத்தை கொடுக்க விரும்புகிறார். He wants to add more health to us. இன்னும் அதிகமான தெய்வீக ஞானத்தை அவர் கொடுக்க விரும்புகிறார். He wants to add more divine wisdom to us. புதிய வாய்ப்புகளை ஆண்டவர் கூட்டி கொடுக்க போகிறார். God wants to add more opportunities for us. புதிய வாசல்களை ஆண்டவர் திறந்து கொடுக்க போகிறார். God wants to add more open doors for us. புதிய எண்ணங்களினால் ஆண்டவர் நம்மை நிரப்பி புதிய காரியங்களை நம்முடைய வாழ்விலே கூட்டி கொடுக்க போகிறாரு. God will add many new ideas to us and do many new things in our lives. ஆனால் நாம் செய்ய வேண்டியதெல்லாம் But all that we have to do is, முதலாவது தேவனுடைய ராஜ்யத்தையும் அவருடைய நீதியையும் தேடணுமே. first of all, we must seek first the kingdom of God and his righteousness. அவர் நீதி உள்ள தேவனாய் இருக்கிறார். He is a righteous God. அவர் சரி கட்டுவாருங்க. He will do everything righteously. அவர் சரியாய் நம்முடைய வாழ்விலே செய்து முடிப்பாரு. God will do everything righteously in our lives. தேவனாகிய கர்த்தர் நீதிபரராய் இருக்கிறாரு. Our God is a righteous judge. அந்த நீதியை நாம் தேடும் பொழுது When we seek his righteousness, நமக்கு வேண்டிய நீதி நியாயம் நிச்சயமா இந்த உலகத்துல கிடைத்து விடுமே. God will surely give us the justice and the righteousness that we need in this world for us. Seek first the kingdom of God. முதலாவது தேவனுடைய ராஜ்யத்தை தேடுங்க. Put God first in everything in our life. உங்களுடைய வாழ்க்கையில் செய்யற எல்லா காரியத்திலும் முதலாவது தேவனுக்கு முதலிடத்தை கொடுக்க வேண்டும். அப்பொழுது ஆண்டவர் எல்லாவற்றையும் பார்த்துக் கொள்வார். Then the Lord will take care of everything. பஞ்ச காலத்திலும் ஆண்டவர் நடத்துவார். The Lord will lead us even during the days of famine. பஞ்சத்தில் இருந்த அந்த சாரிபாத் விதவையின் வீட்டிலே அற்புதமாய் அவரை நடத்தி வந்தாரு. God did a great miracle and wonderfully led that widow at Zarephath. அதைத்தான் ஆண்டவர் நம்முடைய வாழ்விலும் செய்வார். That is what the Lord will do even in our lives. பஞ்சமாயிற்று, எங்கு பார்த்தாலும் குறைவா இருக்கிறது என்று நாம் அந்த முதலிடத்தை எடுத்துக்கொள்ள வேண்டாமே. Let us not take away the first place saying, oh, these are the days of famine and there's lack everywhere around us. நான் என்ன செய்வேன் என்று அதை நாம் பிடித்துக் கொள்ள வேண்டாம். Let us not say, oh, what will I do if I give away that and keep that first place. நமக்கு ஜீவன் கொடுத்து நம்மை ரட்சித்து நம்மை இதுவரைக்கும் நடத்தி வந்த அந்த தேவனுக்கு முதலாவது இடத்தை நாம் கொடுப்போமே. Let us give the first place and priority to the Lord who gave us life and brought us this far. முதலாவது தேவனுக்கு கொடுத்து தான் பாருங்க. You first give unto the Lord and see. உங்களுக்கு கூட கொடுக்கப்படும் பாருங்க. God will surely add unto you. முதலாவது கர்த்தருக்குரியதா இருக்கிறது. The first thing belongs to the Lord. It is the Lord's. We should not touch it. அது கர்த்தருடையது, நாம் அதை தொடக்கூடாது. தேவ பயத்தோடு கூட முதலாவது கர்த்தருக்கு நாம் கொடுக்க வேண்டியதை கொடுக்கும் பொழுது With the fear of God, when we first give the first things to God, உங்களுடைய ஸ்தோத்திரம் முதலாவது கர்த்தருக்கு இருக்கட்டுங்க. your first praise should be unto the Lord. நீங்க ஏஞ்சதும் முதலாவது கையை கூப்பி கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் சொல்லிட்டு கையை உயர்த்தி அல்லேலூயா சொல்லிட்டு நீங்க ஜெபம் பண்ணிட்டு அந்த நாள்ல போய் வேலை செய்து பாருங்க. உங்க கையின் பிரயாசத்தை ஆண்டவர் ஆசீர்வதிப்பார். As soon as you wake up, the first thing you have to do is praise the Lord and lift your hands and worship him. Then pray unto the Lord and start your day.
then that day the Lord will surely bless all the work of your hands. இந்த காரியங்களை நீங்க செஞ்சு தான் பாருங்களேன். You try doing that. ஐயோ அந்த ஆசீர்வாதத்துக்கு அளவே இருக்காது. Then there will be no limit for God's blessings upon you. இடம் கொள்ளாமல் போக மட்டுமாய் நான் உன்னை ஆசீர்வதிப்பேன். The Lord says, I will bless you until you will have no room to contain it. ஆண்டவருடைய ஆசீர்வாதம் எவ்வளவு பெரியதுங்க. See how great are the blessings of God. உங்களுடைய செயலில, in your action, உங்களுடைய பேச்சில, in your speech, உங்களுடைய சம்பாத்தியத்தில, in your income, உங்களுடைய எல்லா காரியங்களிலேயும் in everything that you do, கர்த்தருக்குரியதை முதலாவது வைத்து பாருங்க. you first give your priority and first place to God. Tell God first. முதலாவது தேவனிடத்தில் சொல்லுங்க. Give God first. முதலிடத்தை தேவனுக்கு கொடுங்க. Spend for God first. முதலாவது தேவனுக்கு என்று செலவு செய்யுங்க. And then everything will be added to you. அப்பொழுது உங்களுக்கு எல்லாம் கூட கொடுக்கப்படும். இந்த உலகத்தையும் உலகத்தில் இருக்கிற எல்லாவற்றையும் ஆண்டவர் அல்லவா உண்டாக்கினார். It is God who created this world and everything in this world. அவருக்குரியதை நாம் கொடுக்கும் பொழுது, when we give whatever belongs to him first, உங்களுக்கு என்னெல்லாம் வேண்டுமோ அவர் கூட கொடுப்பாருங்க. then the Lord will add on and give you whatever you need. கூடக்கூடியாய் கொடுப்பார். He will give you baskets and baskets of blessings. 5000 பேரை போஷித்து 12 கூடை மீந்ததாமே. They fed more than 5000 men and 12 baskets were remaining. அதை ஆண்டவர் உங்களுடைய வாழ்விலே செய்ய வல்லவராய் இருக்கிறார். The Lord is able to do that miracle even in your life. இன்னும் அதிகமான ஞானத்தையும் பலத்தையும் திறமையும் ஆண்டவர் கொடுப்பார். The Lord will add more strength, add more wisdom, add more skill upon your life. உங்களுடைய கையின் பிரயாசத்தை ஆண்டவர் ஆசீர்வதித்து கூட கொடுப்பார். God will bless the work of your hands and all your efforts and add on to you. உங்களுடைய வாசஸ்தலத்திலே, உங்களுடைய குடும்பத்திலே ஆண்டவர் கூட கொடுப்பாரு. God will add blessings upon your life, upon your family and your dwelling place. Because God takes the first place in our life. ஏனென்றால் நம்முடைய வாழ்க்கையில் தேவன் முதலிடத்தை எடுத்துக்கொள்கிறார். அவருக்கு வேண்டியதை நாம் கொடுக்கும் பொழுது, when we first give God whatever he needs first, நமக்கு வேண்டியதை அவர் கொடுப்பார். then he will take care of whatever we need and give unto us. நமக்கு கொடுக்கும் பொழுது கூட கொடுப்பாரா? And when the Lord gives unto us, he will add on to it. நம்மிடத்தில் அவர் எதிர்பார்க்கிறது முதலாவது தான். All that the Lord expects from us is the first place. The first thing. முதலானதை. பின்பாக எவ்வளவு உங்களுக்கு வேணுமோ ஆண்டவர் கொடுத்துருவாரு. Then whatever you need, the Lord will add on to you and give. ஆகினால நாம் இதை அறிந்து நம்முடைய வாழ்விலே இதை நாம் செயல்படுத்தும் பொழுது, therefore when we know this and when we practice this in our lives, நம்முடைய ஆசீர்வாதங்கள் திரளாய் இருக்குமே. then the Lord will bless us bountifully. இன்றைக்கு நாம் முதலாவது தேவனை நாம் வைப்போமே. Today first let us give our first place to God. நம்முடைய குடும்ப வாழ்க்கையில, in our family life, நம்முடைய குடும்பத்தில, in our family, நம்முடைய தொழிலில, in our work, நம்முடைய வியாபாரத்தில, in our business, நம்முடைய வேலை ஸ்தலத்தில, in our workplace, நம்முடைய ஊழியத்தில, in our ministry, நம்முடைய சபையில in our church, தேவனுக்குரியதை நாம் முதலாவது செய்யும் பொழுது, when we first give the priority to God, first, முதலாவது, and then அப்பொழுது, God comes first, தேவன் முதலே வருகிறார், and then the blessings come. அப்பொழுது ஆசீர்வாதம் வரும். முதலாவது ஆண்டவர் இருக்கும் பொழுது, when God is there first, அவர் ஆசீர்வாதத்தின் தேவன் அல்லவா? he is the God of all blessings. அவர் ஆசீர்வாதத்தின் ஊற்றுக்கண்ணாய் இருக்கிறாரு. he is the source of all blessings. ஐயோ இதெல்லாம் கூட கொடுப்பாருங்க. then the Lord will add on to you. ஆண்டவர் எடுக்க எடுக்க கொடுத்து கொண்டே இருப்பார். the more you keep taking, the more blessings the Lord will add on to you. அதைத்தான் ஆண்டவர் நம்முடைய வாழ்விலே செய்ய வல்லவராய் இருக்கிறார். that is what the Lord is able to do in our life. தேவனை நீங்கள் நோக்கி பார்த்துவிட்டு பிறகு கவனிங்க, இவைகள் எல்லாம் எவைகளுக்கெல்லாம் இங்கே ஓடினோமோ அவைகளை எல்லாம் ஆண்டவர் உங்களுக்கு கூட கொடுப்பாரு. when you seek God first, then for whatever things you run here and there seeking help from others, all those things the Lord will add unto you. நம்முடைய பிரயாசங்களை எல்லாம் ஆண்டவர் ஆசீர்வதிப்பார். the Lord will bless all our efforts. நீங்கள் எண்ணுவதற்கும் வேண்டுவதற்கும் அதிகமாய் கொடுப்பாராம். the Lord is able to give unto you and do unto you exceeding abundantly above you could ask or think. அப்படிப்பட்ட தேவனை நாம் நோக்கி பார்ப்போமே. let us look up unto such a God. அவர் நமக்கு கூட கொடுத்து நம்மை ஆசீர்வதித்து நடத்துவார். he will add unto us and bless us and lead us. அந்த தேவனை நாம் நோக்கி பார்த்து ஜெபிக்கலாமா? let us look up unto the Lord and pray. நாம் ஜெபிப்போம். let us pray. எங்களை நேசிக்கிறதான நல்ல ஆண்டவரே,
ஆசீர்வதிக்கப்பட்ட இந்த உன்னதமான வேளையில உடைய வார்த்தையின் மூலமா எங்களோடு கூட நீங்க பேசினதுக்காக உமக்கு ஸ்தோத்திரம்ப்பா. இவைகள் எல்லாம் எங்களுக்கு கூட கொடுக்கிற எங்கள் தெய்வமே, முதலாவது உம்முடைய ராஜ்யத்தையும் உம்முடைய நீதியும் தேடுகிற ஜனமாய் நாங்கள் இருக்க கிருபை தாரும். இந்த வார்த்தையை கேட்ட ஒவ்வொரு ஜனத்தின் அனுபவமாய் கர்த்தர் இதை மாற்றுவீராக. Thank you for speaking to us by your word, O God. We receive all the blessings from you as we seek first the kingdom of God in our lives. Bless your people today and their families, O God. We give you glory, honor and praise. உமக்கே துதி கன மகிமை செலுத்துகிறோம். ஆசீர்வதியும். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் எங்கள் சர்வ வல்லமையுள்ள நல்ல பிதாவே, ஆமென். நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் பிதாவின் அன்பும் பரிசுத்தாவின் ஐக்கியம் நடத்தலும் சந்தோஷமும் சமாதானமும் இன்றும் என்றும் நம் அனைவரோடு கூட சதா காலங்களிலிருந்து காப்பதாக. ஆமென். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழுமையோருடைய பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, கர்த்தர் செய்த சகல உபகாரங்கள் மறவாதே. ஆமென். ஹல்லேலூயா. இவைகள் எல்லாம் ஆண்டவர் உங்களுக்கு கூட கொடுத்து ஆசீர்வதித்து நடத்துவாராக. And all these things shall be added unto you as you seek God first. God bless you. Amen.